நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 32:2 அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். Isaiah chapter 33 verse 2. A man will be as a hiding place from the wind and a cover from the tempest, as rivers of water in a dry place, as the shadow of a great rock in a weary land. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவன் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம், கலங்கி தவித்து கொண்டிருக்கிற, ஆறுதலுக்கு ஏங்கி கொண்டிருக்கின்ற, நம்மை தேற்றுவதற்கு ஒருவருமே இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் நம்முடைய அடைக்கலமும் பலனும் கோட்டையும் ஆபத்து காலத்துக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வார்த்தையா இருக்கின்றது. ஆம், இயேசுதான் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையாகவும் நிழலாகவும் இருப்பார். வேதம் சொல்வது போல அவரே நம்முடைய கன்மலை, அவரே நம்முடைய துருகம், அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய கோட்டை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவரே உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று. ஆம், கர்த்தர் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிரசன்னத்தின் மறைவிலே நம்மை அவர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமாக இருப்பார். அவர் தமது சிறுகளாலே நம்மை மூடுவார். அவருடைய சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு. அவருடைய சத்தியம் நமக்கு பரிசயம் கேடகமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே எதை குறித்து நாம் கலங்க வேண்டாம். நமக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களும், நமக்கு எதிராக வீசுகிற எல்லா புயல் காற்றுகளையும் அடக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். வேதம் சொல்வது போல உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. அவர் உங்களுக்கும் எனக்கும் தூதரை வைத்திருக்கிறார். அவர்கள் நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், நம்புவோம். அவருடைய பாதுகாப்பு நிச்சயமாய் நமக்கு இருக்கும். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, நீரே எங்களுக்கு அடைக்கலமும் எங்களுக்கு பலனும் ஆபத்து காலத்தில் எங்களுடைய அனுகூல துணையமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் கலங்கி தவிக்கிற நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று நாங்கள் அப்பா நினைக்கிற நேரத்தில் நானே உங்களுடைய அடைக்கலம், நானே உங்களுடைய கோட்டை, நானே உங்களுடைய துருகம், உங்களை நானே பாதுகாத்து பராமரிக்கிற கர்த்தர் என்று எங்களுக்கு அப்பா நீர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜாவே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற ஒருவர் உண்டு என்றால் அவர் நீர் மாத்திரமே. இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நீர் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.